சினிமாட நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் வந்து ஆண்டன் அஜித் இயக்கத்தில் உதயாதீப், நம்ம ஆதேஷ் பாலா மற்றும் பல நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் சா வி. அதாவது என்னென்னா பெரிய வி, சாவி. அந்த சாவிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாவு வீடு. இது ஏற்கனவே சாவு வீடுன்னு தான் டைட்டில் வச்சு படம்லாம் வந்து முடிச்சிருக்காங்க. தேட்டருக்காரங்கெல்லாம் வந்து சாவு வீடுன்னு சொல்லிட்டு நாங்கள் பேர் பேனர் வைக்க மாட்டோம், போஸ்டர் வைக்க மாட்டோம், அது வந்து எங்களுக்கு அபசகுனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷரை கொடுத்து நம்ம ஆண்டன் அஜித்துக்கிட்ட பேரை மாற்றி சொல்லியிருக்காங்க. அவர் என்ன பண்ணார், சாவு வீட்டில் இருக்கிற சாவும் வீயும் சேர்த்து எடுத்துட்டார். சரி, ரைட், ஓகே, ஏதோ சாவு வீடுன்னு வித்தியாசமாக டைட்டில் வச்சுருக்காங்களே, ஒரு வித்தியாசமாக கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் படத்துக்குள்ளே போய் உக்காந்தா, இது ஏற்கனவே வந்து ஒரு படம் ஒன்று வந்திருக்கு தமிழில். அதாவது நம்ம பசுபதி நடிச்சிருப்பார், தண்டட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம். தண்டட்டி படம் என்னென்னா, ஒரு சாவு வீடு, அந்த சாவு வீட்டில் ஒரு பிரச்சனை, அது விசாரிக்க போகிற ஒரு போலீஸ்காராக பசுபதி நினச்சி அங்கே போனால் அந்த பாட்டியோட காதில் இருக்கிற 2 தண்டட்டி காணாமல் போயிடும். அந்த சாவு வீட்டில் தான் உள்ள ஃபுல்லாக எல்லாமே நடக்குது. அந்த சாவு வீட்டுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு அழகான கதை இருந்தது, அழகான காதல் இருந்தது. இந்த சாவு வீட்டில் என்ன இருந்ததுன்னு கேட்டால், சாவும் இல்லை, ஒரு கதையும் இல்லை, ஒரு கர்மாந்திரமும் இல்லை, எதுவுமே இல்லாமல் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த இயக்குனர் வந்து ஸ்டேஜில் வந்து பேசுகிறாரு, படம் எடுக்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன கற்றுக்குன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா, படம் எடுக்க ஒரு டைரக்டர்கிட்ட போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கணுமா, இல்லைனா ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அனுபவம் பண்ணிருக்கணுமா. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 5 ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்காராம். அது என்ன கர்மத்தை எடுத்தாரோ தெரியல, 5 ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு எனக்கும் படம் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு வந்துட்டார் கிளம்பி. அங்கேருந்து படமாக எடுத்து வச்சுருக்கிறார். அதாவது ஒரு கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஹீரோவுடைய மாமா வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. மாமாவுடைய பொண்ணை வந்து லவ் பண்ணின்னு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஒன்று சேர்கிற நேரத்தில் நைட்டு வந்து ஒரு முக்கியமான விருந்தாளி வரோம். அந்த விருந்தாளி வரத்துக்காக மறுநாள் காலையில் டெத் எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது நைட்டு ஒருத்தர் காவல் இருக்கணுன்றாங்க. இதில் நம்ம ஹீரோவுடைய இன்னொரு தாய் மாமா பையனை 2 பேரும் காவலுக்கு வச்சுட்டு போகிறாங்க. இவன் தூங்கிடுறான். எழுந்து பார்த்தா திடீர்னு பார்த்தா வீட்டில் பணத்தை காணும். அப்பா, பணத்தை காணடா, கதை எங்கேயா ட்ராவல் ஆக போதுறான்னு சொல்லிட்டு பார்த்தா 1 மணி நேரம் ட்ராவல் ஆகல கதை. அடுத்தடுத்து சாவுதான் இருந்துருக்குது படத்தில். இந்த மாதிரியான ஒரு கதை. அது மாதிரி அந்த பணத்தை தேடுறாங்க, ஒரு போலீஸ் வருது, அது ஒரு வாரம் போதா 10 நாள் போதான்னு தெரில, என்ன காலகட்டத்தை வந்து காட்டியிருக்கிறாருன்னே தெரில இந்த கதையில். அடுத்தது பார்த்தா இன்னொரு மாமாவும் எங்கேயோ போகிறாரு, மாட்டுக்கொட்டாயில் செத்து போய் கிடக்கிறாரு. அதுக்கு ஒரு வீடியோ வேறு ஒன்று போடுறாங்க, அவர் வந்து மாடு உதச்சி தான் செத்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காமெடின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கிறாரு நம்ம இயக்குனர். இப்படி போகுது இந்த படத்தில். ஆதேஷ் பாலா வந்து போலீஸாக நடிச்சிருக்கிறாரு. சரி, என்ன தான் நடக்குதுன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா ஹீரோ வந்து கஞ்சா போதையில் மாமாவை தூக்கிடுமே நைட் எல்லோரும் தூங்கின்னு இருக்காங்களாம். அவ்வளோ பெரிய டெட் பாடியை, ஃப்ரீசர் பாக்ஸில் இருக்கிற டெட் பாடியை அதை தூக்கி வச்சுட்டு இவனா ஒருத்தனா தூக்கின்னு போய் பாடி நோண்டி புதைச்சிடறான்னா, அதை ஒரு தாத்தா பார்க்குறாரு, அவர் மம்முட்டியில் அடிச்சிடறான். அவர் வந்து சொல்கிறாரு, நீ தாண்டா கொண்டு போய் புதைச்ச, உனக்கு தாண்டா போதையில் தெரில அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அது வந்து ஒரு டிஸ்க்ளைமர். அவங்க வந்து உடனே தெரிஞ்சிடுறாங்களாம், நான் போதையில் வந்து இங்கே பண்ணிட்டேன். அங்கே இன்னொரு தாய் மாமா பையன் வந்து அவன் வச்சுக்கிற கஞ்சாவை அப்பா எடுத்து அடிச்சுட்டு அவர் போதையில் சேர்த்து போகிறார். உடனே அதை பார்த்துட்டு அவன் தெரிஞ்சிடறான். இப்படி போதைக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம்னு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு படத்தை முடிக்கிறாங்க. இது ஒரு கதைன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காங்க இயக்குனர். இதுக்கு மேடை ஏறி படம் வந்து நல்ல படம் ஓடணும், நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல கருத்து இருக்கிற படங்கன்னு சொல்லிட்டு வந்து மேடை ஏறி கூவுறாங்க. இப்படி எல்லாம் பண்ணால் எப்படிங்க படம் ஓடும்? இப்போ சமீபத்தில் ஏதாவது இந்த வாரம் வரைக்கும் வந்திருக்கிற ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா, தமிழில் வந்து 250 படங்கள் வந்து கிட்டத்தட்ட 250-300 படங்கள் கிட்ட வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ரிலீஸ் ஆகிருக்கிற படங்களில் வந்து எத்தனை படங்கள் ஓடி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதில் ஓடி இருக்கிற படங்களெல்லாம் கதை இருந்தால் படம் ஓடுது, கதை இல்லை இந்த மாதிரி சொத்த கதையை எடுத்து வச்சுக்கிட்டு அதிமேதாவித்தனமாக படம் பண்ணிவிட்டு அதுக்கும் மேடையில் ஏறி 3/4 மணி நேரம் பேசி என் படத்தை ஓட வைங்க, நான் வந்து கருத்து எடுத்துக்கிறேன், சமுதாயத்துக்கு விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லிட்டு 3/4 மணி நேரம் மூச்சு பூச்சிட்டு பேசுகிற டைரக்டருங்க படங்கள்லாம் எதுவுமே ஓடலை. நிறைய அறிமுக இயக்குநர்கள் எடுத்துருக்கிற படங்கள்லாம் பயங்கரமாக வெற்றி அடைஞ்சிருக்குது. டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்ல ஒரு படம் மிகப்பெரிய கலெக்ஷன், அறிமுக இயக்குனர் தான். இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அது மாதிரி வந்துட்டு ரப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் ஆச்சு. இப்படி நிறைய படங்கள் கலெக்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது, நல்ல கதைகள் இருக்கிற படங்கள். தயவு செஞ்சு இந்த மாதிரி இயக்குநர்களெல்லாம் கதை எழுதுறேன்னு சொன்னால் கதை எழுத தெரிஞ்சு யாரையாவது கூட வச்சுட்டு கதை எழுதுங்க. நான் எழுதுறது தான் கதை, நான் எடுக்கிறது தான் விஷயம்னு சொல்லிட்டு, நான் எடுக்கிறது தான் சினிமான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சினிமா வராதிங்க, வந்து சினிமாவை கெடுக்காதீங்க. அப்புறம் உங்களை பார்த்துட்டு வர வேண்டிய 4 தயாரிப்பாளர்களும் வராமல் போயிடுவாங்க படத்துக்கு. அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம்.